நீங்க பெரிய புராணம் பாருங்க, நாயன்மார்கள் அத்தனை பேரும் ஒரு சிவனடியார் கிடைக்கிறேன்னு சொல்லி அலைஞ்சாங்க. ஐயோ, இன்னைக்கு கோவணத்தை துவைக்கணும்னு காஞ்சிபுரத்துல அவதாரம் செய்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஒரு சிவனடியாரை காணமே. ஏன்? அவருடைய அழுக்கு கௌபீரத்தை, கோவணத்தை நான் இன்னைக்கு துவைச்சி உலர்த்தி காய வச்சு அதை அவர் கையில கொடுத்தாதான் இன்னைக்கு சாப்பிடுவேன், இதுதான் என்னுடைய தொண்டு அப்படின்னு சொன்னவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். சுவாமி பார்த்தா இதே மாதிரி அடமழை வந்தது, வந்து ஈரமேனியோட வந்து இந்தா கோவணம்னு கொடுத்தா அவரால் உலர்த்த முடியல. பார்த்தார், தன்னுடைய தலையை பாறையிலே மோதினார், தொண்டு செய்ய முடியலையே. தொண்டு செய்ய இன்னைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் ஐயா, இன்னைக்கு மழை வந்துருச்சு, கோவணத்தை காய வைக்க முடியல, நீ புறப்படுன்னு சொல்லியிருக்கலாம் ஒரே வார்த்தையில.